தமிழ்நாட்டில் நடப்பாண்டில் விளைச்சல் அதிகரித்திருப்பதால் மாம்பழம் விலையில் கடும் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. வரத்து அதிகரித்திருந்தாலும் போதிய அளவில் விற்பனை இல்லை என வியாபாரிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இது குறித்த ஒரு தொகுப்பை இப்போது பார்க்கலாம். சேலத்து மாம்பழம் என்றாலே நினைவுக்கு வருவது அதன் தனி ருசியும் மாங்கனியின் மனமும் தான். சேலத்தில் மாம்பழ சீசன் கடந்த மார்ச் மாதம் தொடங்கினாலும் மே மாதத்தில்தான் சாகுபடி உயர்ந்து கடைகளுக்கு வரத்தும் அதிகரித்தது. இதன் காரணமாக விலையும் கணிசமாக குறைந்துள்ளது. முதல் ரக மாங்கனிகளான மல்கோவா, இமாம் பசந்த், சேலம் பெங்களூரா, அல்போன்சா போன்ற மாம்பழங்கள் 1 கிலோ 300 ரூபாய் வரை விற்கப்பட்ட நிலையில் தற்போது 150 ரூபாய் முதல் 200 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. இதேபோல் இரண்டாம் ரக பழங்களான குதாதாத், பங்கனப்பள்ளி 80 முதல் 120 ரூபாய் வரை விற்கப்படுவதால் மக்கள் ஆர்வமுடன் வாங்கிச் செல்கின்றனர். சீசன் எண்டுக்கு வந்துருச்சு. இப்போ நிறையா வருது காய். ஃபஸ்ட்டு மல்கோவா வந்து கிலோ 260 ரூபா, 280 ரூபா, 300 ரூபா வரைக்கும் விற்றுச்சிங்க. இப்போ ரேட்டு கம்மியாயிடுச்சு. இப்போ 140 ரூபா, 160 ரூபாய்க்கு விற்கிது. இப்போ விலை குறைஞ்சிருச்சு. வேறு அல்ஃபோன்ஸாவும் அதே மாதிரி 240 ரூபா இருந்துச்சிங்க. இப்போ எல்லாமே 140, 120 அந்த மாதிரி வந்துருச்சு. ரேட்டு 100 ரூபாயிலிருந்தே இருக்குது. குதாத்து, நீலம், செந்தூரா இந்த மாம்பழம் தான் அதிகமாக வரும். இமாம் பசந்த், மல்கோவா, சேலம் பெங்களூர்லாம் கொஞ்சம் கம்மியாயிடும். அந்த ஃபஸ்ட் குவாலிட்டி மாம்பழம் மட்டும் கொஞ்சம் ரேட்டு அதிகமாகும். அவ்வளோதான், சீசன் அது முடிஞ்சிடும். இன்னும் ஒரு 1.5 மாதத்துக்கு வந்து செந்தூரா, நீல மாம்பழம், குதாத்து இந்த 3 வெரைட்டிஸ் தான் அப்படி வரும். அந்த செந்தூரா இதெல்லாம் 100 ரூபா, 120 ரூபா தான். சேலம் பெங்களூர் அதெல்லாம் 200க்கு ரேட் வந்துருச்சு. அது சீசன் முடிகிறதுனால வரத்து கம்மியாகிறதுனால 200க்கு வந்துடுது. சீசன் என்பதால் சேலத்தில் சின்னக்கடை வீதி, தேர்வீதி, அஸ்தம்பட்டி, ஏற்காடு சாலை உள்ளிட்ட பகுதிகளில் சாலையோர கடைகள், தள்ளுவண்டி கடைகள் என எங்கு பார்த்தாலும் மாம்பழங்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. நடப்பாண்டு மாம்பழ விளைச்சல் அதிகரித்து விலை குறைந்தாலும் விற்பனை எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை என வேதனை தெரிவிக்கின்றனர் வியாபாரிகள். இந்த ஸ்கூல் சீசன்னால் இப்போ 2-3 நாளாக வியாபாரம் இல்லை. இனிமேல் நல்லாயிருக்கும். அடுத்த வாரத்தில் வியாபாரம் நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கும். விலை குறைஞ்சதுனால தெரிஞ்சிருந்தால் வந்து வாங்குவாங்க, நல்லா வாங்குவாங்க. விலை காய் வரத்து அதிகம் ஆகிடுச்சு. மழைனால காய் வரத்து அதிகம் ஆகிடுச்சு. அதனால் விலை குறைஞ்சிருக்கு. வியாபாரம் ஒன்றும் இல்லை அவ்வளோவா. முன்ன விலை அதிகமாக இருந்தாலும் வியாபாரம் நல்லா இருந்துச்சு. இப்போ விலை குறைஞ்சிச்சு, ஆனால் வியாபாரம் அதிகம் இல்லை. சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை வரகம்பாடி, அயோத்தியாப்பட்டினம், வாழப்பாடி, ஆத்தூர், நங்கவள்ளி, ஜலகண்டாபுரம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் மான் தோப்புகள் அதிக அளவில் உள்ளன. இந்த பகுதிகளில் பறிக்கப்படும் மாங்கனிகள் சேலம் மார்க்கெட்டுக்கு விற்பனைக்கு கொண்டு வரப்படுகிறது. அங்கு மொத்த விலையில் விற்கப்பட்டு அங்கிருந்து தமிழகத்தில் உள்ள மற்ற இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஏவிஎம் சங்கருடன் செய்தியாளர் குமரேசன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.